லூர்து அமலராணி அம்மா திருக்கோயிலிருந்து. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு, இறை தேடு, இறையையும் தேடு, நிறைகளை பேசு, நிறைய பேசாதே, கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள், பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்து, இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள் என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவனில் நம்பிக்கையுடன் உழைக்க, மற்றவரிடம் உள்ள குறைகளை மறந்து அவர்களது நிறைகளை பேச, மற்றவரின் கஷ்டங்களை கேட்க, பெரியோரை மதிக்க, சிறியவர்களை மனமாற வாழ்த்த, கிறிஸ்துவ வாழ்வின் உன்னதங்களை அடைய வழிகாட்டும் நமது தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தை. 12/6/2026 காலை 6 மணிக்கு அலங்கார அன்னை திருத்தலம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தொடக்க நிகழ்வு திருப்பலியை ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் தொடங்கி வழிநடத்தியதும், போர் ஓய்ந்து அமைதி பெற திரு இருதய ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை எப்போதும் போல மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆலந்தலை, சேத்துப்பட்டு, ஏற்காடு, லாஸ் ஏஞ்சல்ஸ், தஞ்சாவூர், கும்பகோணம், இடைக்காட்டூர், பாண்டி, கும்பகோணம், யாழ்ப்பாணம், பூத்தாம்பட்டி, ஓசூர், திருச்சி என பல்வேறு இடங்களிலிருந்து ஒளிபரப்பப்பட்டதையும் தியானித்து இந்த வருடம் அதிகமான மணித்துளிகளை ஆராதனையில் செலவிட்டு ஜெபிக்க உதவுவதாகவும் இருந்தது. சிறப்பு பாராட்டுக்கள். ஆராதனையின் போது நமது தோமா சிற்றாலயத்தில் தந்தையர் நீங்கள் அனைவரும் பாடி துதித்தது மனதில் நிற்கிறது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் அஞ்சாமல் நிற்பவர் யார் என்ற திருப்பாடல் ஒன்றின் வரிகளை அடிப்படையாக கொண்டு பாடப்படும் பாடல் என்ன ஒரு அருமை! எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். ஒரு முறை பாடி துதித்தல் இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்பது போல, எனக்கு நல்ல குரல் வளம் இல்லாவிடினும் கேட்கும் ரசிக்கும் திறன் அதிகமாக உள்ளதால் இனிமையான பாடல்களை அடிக்கடி போட்டு கேட்பதை தவிர்ப்பது இல்லை, தவறுவதும் இல்லை. கடந்த 4 வாரங்களில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பான அரம்சை பகுதியின் மழலையர் பள்ளி என்ற தலைப்பின் கீழ் 14/6/2026 அன்று ஒளிபரப்பான நிறைவு பகுதி தற்கால சூழலுக்கு தேவையான ஒரு பகிர்வு. பள்ளியையும் ஆசிரியர்களையும் குறை சொல்லும் பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கான பள்ளியை தேர்ந்தெடுப்பதும் அவர்கள்தான். நல்ல பொறுப்பான குழந்தைகளை உலகிற்கு தரும் பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது என்றும், அரசு திட்டமான அங்கன்வாடி நல்ல சத்து உணவு தந்து பிள்ளைகளை வளர்க்கவே அமைக்கப்பட்டது என்றும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை அவர்களது திறமைகளை கண்டுணர்ந்து நிர்வாகத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புடனும் நிதானமாக கவனத்துடனும் ஆசிரியர்கள் செயல்பட பணித்ததும் அவசியமான ஆலோசனைகள். மருத்துவர் ஷில்பா, தம்பி லியோவிற்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இதுபோன்ற சிறப்பான தலைப்புகளில் இந்நிகழ்ச்சியை காண ஆசித்து ஜபத்துடன் லூர்து அமலராணி திருக்கோயிலூர். ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா.